வணக்கங்க. என்ன வீடியோனா, மழை சோன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. சளி இரும்பல்லாம் இருக்குது வீட்டில் எல்லாருக்குமே. அதனால் தூதுவளையும் மொசுமொசுக்கையும் சேர்த்து மிளகெல்லாம் நிறைய வச்சு காரசாரமாக ஒரு கடை. அதாங்க இன்றைக்கி வீடியோ. இது வந்து தொண்டைக்கு இந்த சளிக்கெல்லாம் தேவலாம், இரும்பலுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வைங்க, வச்சு கொடுங்க. வாங்க வீடியோ கொடுங்க. மொசுமொசுக்கம் படா சுடுறதுக்கு மொசுமொசுக்கையில் பறிச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதான் மொசுமொசுக்கு இலங்கிறது. அப்படியே பின்னாடி சொரன்னு இருக்கும், சொரப்பு தன்மையாக இருக்கும். இதோட நம்ம வந்து தூதுவளையும் வச்சு நான் இது பண்ண போகிறேன். இந்த பாருங்க, முள்ளாக இருக்கும் தூதுவளை. ஏன்னா ரெண்டுமே சளிக்கு உகர்ந்தது. அதனால் தூதுவளையும் பறிச்சிட்டு வந்திருக்கேன். தூதுவளையும் இதையும் வச்சு, அப்புறம் மிளகு வந்து ரொம்ப நல்லது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இலை. அப்புறம் இதுக்கு வந்து நான் அரிசி ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், புழுங்கல் அரிசி. அக்காவுக்கு வந்து ரொம்ப இரும்பல், பெரிய அக்காவுக்கு ஜுரம். அதனால தான் இதை வடையாக சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம்ட்டு ஊற வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் அக்கா எனக்கு அம்மா மாதிரின்னு. எங்கள் அக்கா தான் சின்ன பிள்ளையிலேருந்து என்னை வளர்த்து. என் அம்மா அவ்வளோதான் கவனிக்காது, வயக்காடு கொள்ளக்காதுன்னு போயிடும். அக்கா தான் எல்லாம் செஞ்சு பண்ணிச்சு. அதனால் எனக்கு ரெண்டக்காவுமே அவ்வளோ பாசம். அப்புறம் அதனால தான் ரெடி பண்ணுறேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இதில் வந்து நல்ல மிளகு, ஜீரகம் இதை ஃபஸ்ட்டு ஓட்டிக்கிட்டு அப்புறம் இலைகளை போட்டு அரைச்சிட்டு வந்ததை வந்து இப்படி அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ அரிசி மாவை உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி கெட்டியாக இருந்தால் தான் வடை வரும். தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி சாரத்துக்கு இப்படி கெட்டியாக உப்பு சேர்த்து அடிச்சுக்கோங்க. மாவு இலை அடித்ததுனால அப்படி கத்தியாக தெரியுது. இலை அடித்ததுலேயே போட்டு அடித்தோம் இல்லையா, அதனால் இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வடை ஈஸியாக வரும். வடை தட்டலாம். எல்லாத்தையும் இன்னொன்று இருக்குது, அதையும் அடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னொரு ஜார் ஒன்று பெய்யுதுங்க. இந்த மழையில் இந்த வடையை சுட்டம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா இதமாக இருக்கும் தொண்டை. வாங்க சுடுவோம். மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வடையை கட்டப்போம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பச்சரிசி மாவு இருந்தால் சேர்த்துக்கணும், வேறு எந்த மாவும் சேர்க்கக்கூடாது. இப்போ வடை சுடுறதுக்கு கடாயை வச்சு ஆயில் விட்டுட்டாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம தட்டி போடணும். தண்ணியை தொட்டுக்கிட்டு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டி போடணும். மொசுமொசுக்கை தூதுவளை வடை. தனியாக இருக்கும் வடை சாப்பிட. பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் சாப்பிட்லாங்க. வேகட்டும். அவ்வளோதாங்க, அப்படியே பரட்டி போட்டு எடுத்துட வேண்டியது. ஏன் நிற்க அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். முறுன்னு நல்லா இருக்குங்க சாப்பிட. உடனே நம்மளுக்கு ஜலி, இருமல் இதெல்லாம் கட்டுப்படுத்தும் இந்த மொசுமொசுக்கை வடை. நீங்களும் இதே மாதிரி சுட்டு வீட்டில் உள்ளவங்க கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோ பார்க்கணும். நன்றிங்க.